என்னோட விளாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்மால் பாளையத்தில் தான், திருப்பஞ்சலி பக்கத்தில். இன்றைக்கி அந்த ஊரில் பூவுக்கு தான் அடிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே தான் போனால். இது மட்டும் இல்லாமல் முசிறியில் பூ, இந்த ஊரில் பூ, அது மட்டும் இல்லாமல் அடுத்தது குளுத்தலையில் பூ, இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பூ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு தோசை, சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓவர்னு சொல்கிறது என்னன்னு தெரியல. ஏன்னா ஊர் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே சுற்றணும். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இன்னொரு டீம் வேறு அவங்களும் வச்சிருந்தாங்க. பூவே 2 டீமாக கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம கொண்டு போனது பார்த்தீங்கன்னா அந்த டீம் தான். சரி, நம்ம ஊர் ஃபுல்லாகவே சுற்றிட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு வரதுக்கு எப்போ தான் கோயிலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து அடிச்சு முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னகர செட்டு அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு டீம் கடிச்சிட்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் அவங்க கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு 2 பூ வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பூ வருமா என்னன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி 2 பூ வந்திருந்தது. அதுக்கு அடிச்சுட்டு சூப்பராக அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டோம். என்னோட விளாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்மால் பாளையத்தில் தான், திருப்பஞ்சலி பக்கத்தில். இன்றைக்கி அந்த ஊரில் பூவுக்கு தான் அடிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே தான் போனால். இது மட்டும் இல்லாமல் முசிறியில் பூ, இந்த ஊரில் பூ, அது மட்டும் இல்லாமல் அடுத்தது குளுத்தலையில் பூ, இந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னா பூ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு தோசை, சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓவர்னு சொல்கிறது என்னன்னு தெரியல. ஏன்னா ஊர் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே சுற்றணும். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இன்னொரு டீம் வேறு அவங்களும் வச்சிருந்தாங்க. பூவே 2 டீமாக கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம கொண்டு போனது பார்த்தீங்கன்னா அந்த டீம் தான். சரி, நம்ம ஊர் ஃபுல்லாகவே சுற்றிட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு வரதுக்கு எப்போ தான் கோயிலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு வந்து அடிச்சு முடிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னகர செட்டு அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு டீம் கடிச்சிட்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் அவங்க கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு 2 பூ வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பூ வருமா என்னன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி 2 பூ வந்திருந்தது. அதுக்கு அடிச்சுட்டு சூப்பராக அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டோம்.